துன்ப வேளையிலும் துணிச்சலை அளித்து உடனிருந்து காத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, துயர் நீக்கும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையில் ஐயம் கொண்ட தருணங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றைய வாசகங்கள் இறைவன் மீது நாம் கொள்ள வேண்டிய அசைக்க முடியாத நம்பிக்கையை வலியுறுத்துகின்றன. அரசர்கள் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியா இயற்கையில் இறைவனை தேடுகின்றார். ஆண்டவர் மீது கொண்ட அச்சத்தினால் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் குகையில் இருந்தவாறே இறைவனை தேடுகின்றார். இறைவனோ ஆர்ப்பாட்டம் இல்லாத மெல்லிய ஒளியின் மூலமாகவே தன்னை வெளிப்படுத்துகின்றார். இறைவனின் குரல் கேட்க துணிச்சலோடு குகையிலிருந்து வெளியே வருகின்றார் எலியா. இன்றைய திருப்பாடலில் தாவீது அரசர் ஆண்டவரின் பேரன்பையும் மீட்பையும் வேண்டுகின்றார். ஆண்டவரின் பேரன்பு நம்மேல் இருக்கும்போது அவர் நமக்கு நிறைவாழ்வை வாழ்வளிக்கின்றார் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கடவுள் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்களின் மீட்புக்காக கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட தயங்கவில்லை என கூறுகின்றார். இந்த துணிச்சலை அவர் கிறிஸ்துவிடமிருந்தே பெற்றுக்கொண்டார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று சான்று பகர்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வந்த நிகழ்வு எடுத்து காட்டப்படுகிறது. தன்னுடைய இறைவேண்டலை தனியே சென்று முடித்த இயேசு கடல் மீது நடந்து வந்த தன்னுடைய சீடர்களை சந்திக்கின்றார். அச்சம் கொண்டவர்களை துணிவோடு இருக்க அறிவுறுத்துகின்றார். தன்னோடு கடல் மீது நடந்து வர விரும்பிய பேதுருவை அழைக்கின்றார். ஒரு சமயத்தில் பேதுரு நம்பிக்கை இழந்து இறைக்கரம் நாடுகின்ற போது தன் கரம் நீட்டி காக்கின்றார். நாம் வாழ்வில் எத்தனை முறை இறைவனின் உடனிருப்பை உணராமல் வாழ்ந்திருக்கின்றோம்? சிந்திப்போம். இறைவனில் நம்பிக்கை கொண்டு துணிச்சலாய் வீறு நடை போட்டாலும் வீழ்ச்சி என்று வரும் சமயத்தில் நாம் கொண்டுள்ள இறை நம்பிக்கையை இழக்கின்றோம், இறைக்கரம் நாடுகின்றோம். இறைவன் நம்மோடு கூடவே பயணிக்கிறார் என்பதை மறந்து நமது மனித பலவீனத்தினால் வீழ்கின்றோம். வாழ்க்கை என்ற லட்சிய பயணத்தில் வீழ்ச்சிகளில் வீழ்ந்து விடாமல் இறைக்கரம் பிடித்து துணிச்சலோடு வெற்றி நடை போடுவோம். நம்மை காக்கும் இறைவன் கண் நயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்ற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு தூயவன் துணை கொண்டு தொடர்ந்து